ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லதொரு வீணை சேனல். இந்த வீடியோ செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் ஒரு 5:30 மணிக்கு மேலே எடுத்தது. பாப்பா இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சாங்க. மதியம் நாங்கள் மேலே ரூமுக்கு வரும்போதே ரூம் இந்த மாதிரி அலங்கோலமாக தான் இருந்தது. பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டி அவளை தொட்டிலில் போட்டு ஆட்டி தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா எனக்குமே பசிச்சிருச்சு. நானுமே சாப்பிட்டுட்டு வந்தேன். பாப்பா நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தா. அப்போ இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சா சத்தம் கேட்கும், மேடம் எந்திரிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போட்டுட்டு நானும் கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். 5:30 மணிக்கு மேலே மேடம் எந்திரிச்சதுக்கு அப்புறமா தான் ரூமையே க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே போட்டிருந்த டைல்ஸ் எல்லாம் எடுத்து அந்த பாக்ஸுக்குள்ளே வச்சுட்டு மற்ற ஜாமான்களெல்லாம் எங்கே வைக்கணுமோ அதை அங்கே வச்சுட்டு பெட்டையுமே தூசி தட்டி விட்டுட்டு நல்லா நீட்டாக விரித்து விட்டுட்டேன். அதுக்கப்புறமா ரூமை மட்டும் உள்ளே பெருக்கிடலாம் அப்படின்னு பெருக்கிட்டு இருந்தேன். அம்மா பாப்பாவுக்கு பாலுமே கொண்டு வந்துட்டாங்க. அதை அவங்களுக்கு கொடுத்துட்டு வெளியே வந்து பார்த்தா வெளியுமே அதே கறி தான். மதியம் சாப்பிட்டுட்டு சாதம் கூட கொட்டி தான் வச்சுருந்தா. ஸோ அதையும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டு லைட்டாக பெருக்கி விட்டுட்டு நல்லா வாசனைக்காக 2 ஊதுபத்தியுமே ஏற்றி வச்சுட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் இந்த ஊதுபத்தி வாங்கிட்டு வந்தாங்க. இதை காலியாக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியுமே சாயங்காலம் வீட்டெல்லாம் பெருக்கி விட்டுட்டு 2 ஊதுபத்தியை கொளுத்தி வச்சுருவேன். நல்லா வாசனையாகவும் இருக்கும், சீக்கிரமாக காலியாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தண்ணியுமே காலியாக இருந்தது, அதுவுமே பிடிச்சு வச்சுட்டு பாப்பாவோட டப்பாவை எடுத்துகிட்டு கீழே இறங்கியாச்சு. அதுக்கு முன்னாடியே பாப்பாவோட அப்பா மேலே வந்திருந்தாங்க. அதனால் பாப்பா அவங்க கூட போயிட்டா, கடைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. கீழே வந்ததுமே நல்லா சூப்பராக ஒரு காஃபி போட்டு மூடி வச்சுட்டு ஆறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை பெருக்கிட்டு இருந்தேன். அம்மாவுமே நல்லா சுட சுட வாழைக்காய் பஜ்ஜி போட்டுட்டு இருந்தாங்க. ரூமு கீழே பாதி பெருக்கிட்டு இருக்கும்போது அவங்க பஜ்ஜியை கொண்டு கொடுத்துட்டாங்க. சூடாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பெருக்கு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அம்மா ரவுண்டாக பஜ்ஜி போட்டு வருவாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த தடவை நீளமாக வாங்கிட்டு வந்தாங்க. பஜ்ஜி அப்படின்னு ஆர்வ கோளாறில் ஒரு பஜ்ஜி என்னன்னே தெரியாமல் கடன்னு சாப்பிட்டுட்டேன். 2வது பஜ்ஜி பார்க்கும்போது தான் தெரிஞ்சு அதில் எண்ணெயாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எனக்கு பஜ்ஜி சாப்பிடவே தோணலை. காஃபியை மட்டும் குடிச்சிட்டு மாவு அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கிரைண்டரில் உளுந்து அவ்வளோவா அரைக்காது. அதனால் மிக்சியில் அரைச்சிட்டு மறுபடியும் கிரைண்டரில் போட்டு விட்டுட்டேன். அது ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட நல்லா ஓடும். அப்புறமா சாம்பார் நிறையவே இருந்தது, கொஞ்சம் கெட்டியாக இருந்தது. அப்படின்றதுனால மதியம் வச்ச ரசத்தையும் கொஞ்சம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். சூடு பண்ணிவிட்டு நம்ம இட்லி தோசைக்கு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மதியம் பிசைஞ்சு வச்சுருந்த சப்பாத்தி மாவு கொஞ்சம் இருந்தது. அது எனக்கும் வீட்டுக்காரருக்கும் சரியாக போகும். மற்றவங்களுக்கு மாவு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாவுக்காரம்மா வந்திருந்தாங்க. அவங்கள கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரிப்பா அப்படின்ட்டு அவங்களுமே போயிருந்தாங்க. அதுக்கு இடையிலே சிங்கில் கடந்த பாத்திரம் எல்லாமே கழுவிட்டு உளுந்துமே அரைஞ்சி வந்துருச்சு. அதை வேறு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரிசியுமே அரைய போட்டுட்டேன். கூடவே உப்பும் சேர்த்து அரிசி நல்லா அரைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா எடுத்து வச்சுருக்கிற உளுந்த மாவையும் இந்த அரிசியோடையே சேர்த்து ஒரு தடவை கொஞ்சம் நேரம் ஓட விட்டா அப்படின்னா ரெண்டுமே நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகி வந்துடும். கிரைண்டரில் இருந்து உளுந்து மாவை ஈஸியாக அள்ளிடலாம். ஆனால் அரிசி மாவு அள்ளுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் அரிசி நல்லா அரைஞ்சி வந்ததுக்கப்புறமா உளுந்த மாவுமே சேர்த்து அரைச்சிருவேன். நம்மளுக்கு அள்ளுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், மிக்ஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ரெண்டையுமே தனித்தனியாக அள்ளி பாத்திரத்தில் வச்சு அதை நல்லா உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அப்போல்லாம் 2-3 அடி அடிக்கும் போதே எனக்கு கையெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் எப்போ மாவு அரைச்சாலுமே அரிசி நல்லா அரைஞ்சி வந்ததுக்கப்புறமா உளுந்தையும் சேர்த்து அரைய விட்டு அதுக்கப்புறமா தான் அள்ளி வைப்பேன். ஸோ கிரைண்டர் நல்லாவே ரொம்ப நேரம் ஓடிடுச்சு. அது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு ஆப்பத்துக்காக ஜாரில் கொஞ்சமாக அந்த உளுந்து, வெந்தயம், கொஞ்சம் சாதம், ஐஸ் கட்டி எல்லாமே சேர்த்து மிக்சர் ஜாரில் தான் போட்டிருந்தேன். அதை அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா கிரைண்டரில் ஆப்பத்துக்கான பச்சரிசியுமே அரைய விட்டுட்டு இட்லி தோசை மாவு 4 பாத்திரத்தில் தனித்தனியாக மாற்றி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவேன். மேக்ஸிமம் நைட்டுக்கு தான் இட்லி தோசை. அதனால் காலையில் ஒரு 12 மணிக்கு மேலே எடுத்து வச்சோம் அப்படின்னா நைட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாவே புளிச்சு வந்துடும். ஸோ தேவையான போது மட்டும் வெளியே எடுத்து புளிக்க வச்சுக்கிருவேன். அரிசி நல்லா அரைஞ்சி வந்ததுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் அரைச்சி வச்சு அந்த வெந்தயம், உளுந்து, சாதம் அந்த பேஸ்ட்டையுமே கிரைண்டரில் சேர்த்து நல்லா ஓட விட்டு அதையுமே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டேன். நான் மேக்ஸிமம் ஈவினிங் போல் மாவு அரைக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக ஆப்பத்துக்குமே சேர்த்து அரைச்சிடுவேன். ஏன்னா மதியம் ஆக்குனா சாதம் இருக்கு இல்லையா, அதை போட்டு அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அரிசி ஊற வைப்பேன் இல்லையா, அந்த பாத்திரத்துலேயே மாவை மறுபடி போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி தான் ஊறவும் வைப்பேன். பாத்திரம் கழுவுறது மிச்சமாகும் இல்லையா, அதனால் மாவை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கிரைண்டர் கல் அந்த ட்ரம்மு எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா தேய்ச்சி விட்டுட்டா அப்புறமா நம்ம சிங்கில் போட்டு வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன்.
அதுக்கப்புறமா சிங்கில் வச்சு கல்லையும் ட்ரம்மையும் நல்லா வாஷ் பண்ணி காயட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கவுத்தி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா கிரைண்டருமே நல்லா தொடச்சிட்டேன். கிரைண்டர் எப்பயுமே மூடி தான் வச்சுருப்பேன். கிச்சன் கவுண்டர் டாப்லேயே இருக்குது அப்படின்றதுனால அந்த கீழே இருக்கிற பகுதி மட்டும் அந்த நான் போட்டு மூடி இருக்கிற துணியால் கவர் பண்ணுற மாதிரி வராது. கீழே மட்டும் எண்ணெய் பிசுக்காக இருக்கிற மாதிரி இருந்தேன். அதனால் ஒரு ஷார்ப்பான கத்தியை வச்சு அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் சுரண்டிட்டு மறுபடியும் நல்லா தொடச்சி அதை வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டேன். அதுக்கப்புறமா மிக்சியுமே நல்லா க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். லாஸ்ட் டைம் அந்த பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்டெல்லாம் எல்லாத்தையுமே எடுத்துட்டு நல்லா சோப் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்தேன். அப்போ அங்கே வாஷ் பண்ணும்போது மிக்சிலையுமே லைட்டாக தண்ணி தெரிச்சிருந்தது. அப்போ கையோட லைட்டாக மட்டும் தான் தொடச்சி வச்சேன். நல்லா சோப் போட்டு இப்போ வாஷ் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரப்பில் வந்து லைட்டாக தண்ணி இருக்கிற மாதிரி வச்சு நல்லா மிக்சியை ஸ்க்ரப் பண்ணி அந்த அழுக்கெல்லாம் எடுத்துட்டு எண்ணெய் பிசுக்கு இருக்கிறத லைட்டாக அந்த கத்தியால் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ட்ரையான கிளாத் வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா கூலிங் ஸ்ப்ரே இருக்கும் இல்லையா, அதையுமே ஸ்ப்ரே பண்ணி நல்லா தொடச்சி விட்டுட்டேன். நான் வீட்டை க்ளீன் பண்ண போகிறேன் அப்படின்னா எல்லா வேலையும் ஒரே நாளில் இழுத்து போட்டு செய்ய மாட்டேன். ஏன்னா நம்ம உடம்பு தாங்காது இல்லையா. நம்மளுக்கு டெய்லி வீட்டு வேலைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அது கூட எக்ஸ்ட்ரா ஒரு வேலை செய்யும்போது எல்லாத்தையும் ஒரே நாளில் இழுத்து போட்டு செய்ய முடியாது. அதனால் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு இடம், இந்த பொருளெல்லாம் துடைக்கணும், செல்ஃப்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு அதை மாதிரி க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ எனக்கு ஈஸியாக இருக்கும். கிரைண்டர், மிக்ஸி ரெண்டையுமே தொடச்சி ஓரங்கட்டிட்டு கவுண்டர் டாப்பையுமே தொடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் லைட்டாக, ஏன்னா லாஸ்ட் டைம் தான் நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணியிருந்தேன். அதனால் பெருசாக அழுக்கு ஒன்றும் இல்லை. லைட்டாக தண்ணியை மட்டும் தெளித்து நல்லா தொடச்சி விட்டுட்டேன். மாவு அரைக்கும் போது எல்லா சட்டி பானையுமே அடுப்பு மேலே தூக்கி வச்சுட்டு தான் மாவு அரைப்பேன். இப்போ அடுப்பை துடைக்கணும் அப்படின்றதுனால மறுபடியும் எல்லாத்தையுமே எடுத்து இந்த ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணேன் இல்லையா கவுண்டர் டாப், அங்கே வச்சுட்டு அடுப்புமே க்ளீனாக தான் இருக்குது. அதையுமே லைட்டாக தூசி தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணியை தெளித்து விட்டு அதையுமே நல்லா தொடச்சி எடுத்துக்கிட்டேன். சோப்பு எதுவுமே போடலை, நீட்டாக க்ளீனாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மாவையுமே பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே ஊற்றி மூடி வச்சுட்டு சப்பாத்தி மாவு மதியம் பிசைஞ்சது இருந்தது. ஸோ அதை வந்து ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிட்டேன் இழுத்து இழுத்து. அப்போ தான் இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தேவையான அளவு மட்டும் ஒரு 2 உருண்டை எடுத்து நல்லா தேய்ச்சிட்டு அதையுமே சூப்பராக நல்லா புசு புசுன்னு சப்பாத்தியும் போட்டாச்சு. சப்பாத்தி போடும்போது மாவை நல்லா மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துட்டு தோசைக்கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா சப்பாத்தி தேய்ச்சி வச்சுருப்போம் இல்லையா, அதை போட்டு லைட்டாக 2 பக்கம் மாற்றி மாற்றி போட்டு எடுத்தாலே சப்பாத்தி நல்லா புசு புசுன்னு சூப்பராக வரும். நம்ம பிசையும் போதுமே மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். எனக்காக 2 சப்பாத்தி மட்டும் ஃபஸ்ட்டு போட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு பாப்பாவை கொடுத்துட்டு நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு நினச்சா அவளுக்கு சாப்பாடு ஊட்டும் போதே நம்மளுக்கு பாதி எனர்ஜி போயிடும். பாப்பாவும் பார்த்திங்கன்னா மேலே விளையாடிட்டு அதுக்கப்புறமா கீழே வந்து மேடம் விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் நம்ம சாப்பிடவா அப்படின்னு கூப்பிட்டா கண்டிப்பாக வரமாட்டா. மறுபடியும் அவளை மல்லு கட்டி அழுக வச்சு தூக்கிட்டு வரக்குள்ளே போதும் போதும்னு ஆயிரும். அதனால் நான் சாப்பிட்டுட்டு மணி ஒரு 8:30க்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் இட்லி மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு இட்லியுமே ஊற்றி வச்சிட்டேன். மேடமே என்ன மூடில் இருந்தாங்களோ கூப்பிட்டவனையும் இந்த வாரமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. இட்லி ஊற்றி வச்சுட்டு சிங்கையுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா பாப்பாவுக்கு இட்லியும் கொஞ்சம் சாம்பாரும் எடுத்துகிட்டு மேலே வந்தேன். மறுபடியும் மேடம் ரொம்ப அலங்கோலப்படுத்தி வச்சுருந்தாங்க. எதுக்கு எல்லாத்தையும் இப்படி எடுத்து போட்டிருக்க பாப்பா அப்படின்னு கேட்டதுக்கு, பேய் வந்துருமில்லம்மா அதுக்கு தான் நான் பெட்டிக்குள்ளே படுத்து கிடந்தேன் அப்படின்னு. ஐயோ உள்ளெல்லாம் படுக்கக்கூடாதுடா அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து உள்ளே போட்டுரும் அப்படின்னு பார்த்தா தலைவாணி பெட்ஷீட்டெல்லாம் வச்சு உள்ளே படுத்துருந்துருப்பா போல். சத்தம் போட்டுட்டு வெளியே கிடந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து மறுபடியும் பெட்டிக்குள்ளே போட்டுட்டு ரூமையுமே லைட்டாக பெருக்கி விட்டுட்டு பாப்பாவுமே லேசாக கை கால் முகத்தெல்லாம் கழுவிட்டு ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு தொட்டிலில் போட்டு ஆட்டி தூங்க வச்சுட்டேன். ஸோ அவ்வளோதான், வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இதோட விளாக் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.